வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம குக் வித் கோமாளி சீசன் 5ல் செஞ்ச ரோஸ் பாயாசம் தான் செய்ய போகிறோங்க. ஷாலு சோயா செஞ்சது சூப்பராக இருந்து எம்மியாக இருந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான குக் வித் கோமாளி ரெசிபீஸ் வேணும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் குக் வித் கோமாளி ஃபேனாக இருந்தால் எனக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இப்போ ரோஸ் பாயாசம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ரோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இப்படி பெட்டல்ஸாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி தனியாக எடுத்து வைக்கிறப்ப நம்ம செய்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். அதனால தான் எந்த அளவுக்கு வேணுங்கிறதையும் நம்ம கணக்கு பண்ணிக்கலாம். இப்போ பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு நெய் வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஏன்னா பாயாசம் செய்கிறதுக்கு ரொம்ப நெய் தேவைப்படாது. அதனால் ஃபஸ்ட்டு இதில் முந்திரி திராட்சை ரெண்டையும் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. முந்திரியும் திராட்சையை வறுபட்டதுக்கப்புறமா எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இதில் நம்ம 1 கப்பு சேமியா ஆட் பண்ண போகிறோம். அதாவது பாயச சேமியா. அது வச்சு தான் இன்றைக்கி பாயசமே செய்ய போகிறோங்க. சேமியாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இது ஃபேவரட் சேமியாவில் வரும் இல்லைங்களா, அந்த சேமியா. நம்ம பாயசத்துக்குன்னே விற்கிற சேமியா கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வறுத்துருங்க, பொன்னிறமாக வறுபடணும். இந்த மாதிரி சேமியா வறுபட்டதுக்கப்புறமா 1 கைப்பிடி ரோஸ் பெட்டல்ஸ் சேர்த்துக்கோங்க. ரோஸ் பெட்டல்ஸ் போட்டதுக்கப்புறம் அடுப்பு சிம்மில் வச்சுருங்க, இல்லைன்னா சீக்கிரமே கருகிடும். அதனால தான் சொல்கிறேன். நல்லா ரோஸ் பெட்டல்ஸ் இந்த மாதிரி வணங்கி சுருண்டு வந்துடுங்க. அதுக்கப்புறமா இதில் 2 கப்பு பால் சேர்த்துக்கோங்க. பால்லே வேக விடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் சொன்ன மாதிரி சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா சேமியாவும் ரோஸ் பெட்டல்ஸும் கருகிடும். அதனால் பாலை சேர்த்துனதுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சு நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் ஒரு துண்டு பீட்ரூட் சேர்த்துக்கோங்க. பீட்ரூட் எதுக்காகனா கலருக்காக தான். இது ரோஸ் பாயசம்ங்கிறதுனால நல்லா ரோஸ் கலரில் இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சேமியா வெந்து வந்துடுச்சு. மறுபடியும் 1 கப்பு பால் சேர்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி சர்க்கரை 1 கப்பு சேர்த்துருங்க. எந்த கப்பில் நீங்கள் சேமியா எடுத்திங்களா அதே கப்பில் சர்க்கரை சேர்த்துனீங்கன்னா தான் இனிப்பு கரெக்டாக இருக்குங்க. நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு இப்போ ஒரு பெரிய கப்பு நிறைய பால் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு சிம்மில் வச்சுருங்க. அடுப்பை மூடி போட்டு வச்சிங்கன்னா கூட பரவாயில்லைங்க. சேமியா திக்காகாத மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட ரோஸ் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டதுக்கப்புறமா இதனோட ஏலக்காய் தூள் தோலோடு போட்டிங்கனாலும் பரவாயில்ல, சர்க்கரை சேர்த்து அரைச்சிட்டு போட்டாலும் பரவாயில்ல. ஏலக்காய் பவுட்ரு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதனோட நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை, அடுத்தது கொஞ்சமாக ரோஸ் பெட்டல்ஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ அருமையான ரோஸ் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இது கேரளா ஃபேமஸ் ரெசிபிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குக் வித் கோமாளி ஃபேனாக இருந்தீங்கன்னா எனக்கு ஒரு லைக் போட்டுட்டு இந்த சீசனில் உங்களுக்கு யார் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. சூப்பர் டேஸ்டி குக் வித் கோமாளி ரெசிபி ரோஸ் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிவிட்டு கண்டிப்பாக இந்த ரெசிபியை இந்த சம்மரில் செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. என்னோடய ரெசிபி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.